இங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிற இந்த பொண்ணு 78 வயசான டிராயிங் ஆர்டிஸ்டா இருக்கிற ஒரு தாத்தாவ கல்யாணம் பண்ணிக்கிறா. இப்போ ரொம்ப நாளா அர்ஜுன் அப்படின்ற ஒரு பையன் காணாம போயிருப்பான். அந்த பையனை தேடி ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த தாத்தா வீட்டுக்கு வராரு. வந்த உடனே இந்த பொண்ணோட அழகுல அவர் மயங்கிடுறாரு. அப்ப அந்த டேபிள் மேல ஒரு பொம்மை இருக்கிறத பாக்குறாரு. அந்த பொம்மை இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் தேடி வந்த அர்ஜுன் அப்படின்ற பையன் மாதிரியே இருக்கு. இத பார்த்து சந்தேகப்பட்ட அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த தாத்தா கிட்ட போட்டோவை காமிச்சு அர்ஜுனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டோட கேக்குறாரு. அதுக்கு அந்த தாத்தா ஒரு கல் எடுத்து காமிக்கிறாரு. இந்த கல்லுக்கு ஒரு மேஜிக் பவர் இருக்கு. நீங்க யார மாதிரி மத்தவங்க கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த கல்லை தொட்டா போதும், அடுத்த செகண்டே நீங்க அவங்களா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அருண் சில பேர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக எனக்கு இந்த கல்லு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு வந்து பார்த்தேன். ஆனா சடனா அவனை காணோம். இந்த கல்லு மட்டும்தான் கீழே கிடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஆபீசர் அவர் சொல்றதை நம்பாம நீங்க அர்ஜுனை கொன்னுட்டு இப்போ சும்மா கதை கட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. இப்போ ஆபீசர் அந்த தாத்தா சொல்றதை நம்பாம அந்த தாத்தாவை அரெஸ்ட் பண்ண போறாரு. அந்த டைம்ல என்னோட போனை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகான பொண்ணு மேல இருந்து கீழே தாத்தா கிட்ட சொல்லுவா. உடனே இந்த தாத்தா நான் சொல்றதை நீங்க நம்பலல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் கிட்ட கல்ல கொடுத்து நீங்க என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு மேல அவகிட்ட போய் இந்த போனை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவரும் அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல அந்த பொண்ணு முன்னாடி போய் நிக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு சீக்கிரமா அந்த போலீஸ் ஆபீசரை அனுப்பி விட்டுட்டு மேல வாங்க அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட பேசுற மாதிரி கேஷுவலா இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசுவா. இதை பார்த்த போலீஸ் ஆபீசர் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி கண்ணாடியில தன்னோட உருவத்தை பாக்குறாரு. உண்மையிலேயே அந்த தாத்தா மாதிரி தான் இந்த ஆபீசர் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாரு. அந்த போலீஸ் ஆபீசர் இந்த பொண்ணு மேல இருந்த ஆசையில வெளியில போற மாதிரி போயிட்டு திரும்பவும் அதே ரூம்குள்ள தாத்தா மாதிரி வராரு. அவளை கட்டி பிடிச்சு அப்படியே இந்த ஆபீசர் மயங்கிடுறாரு. இப்போ கண்ணு முழிச்சு பாக்குறாரு. ஆபீசர்னால கை கால்களை அசைக்க முடியல. ஏதோ ஒரு பெட்டிக்குள்ள அவரை போட்டு அடைச்ச மாதிரி இருக்கு. அவருக்கு மூச்சு விடவும் சிரமமா இருக்கு. அந்த ஆபீசரும் இப்போ ஒரு குட்டி சைஸ் பொம்மை மாதிரி மாறிட்டாரு. இப்போ அந்த பொண்ணோட அழக நம்பி பின்னாடியே போன இந்த ஆபீசரும் அதே வீட்டுல நிரந்தரமா சிறைப்பட்டுட்டாரு.